நேற்று இரவு திகா மாநாடு திராவிடர் கழக மாநில மாநாடு முடித்து விடிய காலம் 4:30க்கு தான் வந்தேன். என்னுடைய பேரனுக்கு திருமண வரவேற்பு, அது வீரமணி அண்ணன் சொன்னார். அதை கூட முக்கியம் இல்லை, கட்சி தான் திகா மாநாடு முக்கியம்னு வந்துட்டு இப்போ காலையில் திருமணம் முடிஞ்சது. இன்றைக்கு தமிழரின் தொன்மையும் வீரமும்னு டாக்டர் கலைஞர் அவர்கள் பேசுகிற மாதிரியாகவே கனவு கண்டு அந்த கனவில் பதிவானதுன்னு சொல்லி எங்கள் சட்டத்துறை செயலாளர் வழக்கறிஞர் வீரபாண்டியன் எழுதிய புத்தக வெளியீட்டு விழா என் தலைமையில் திருச்சியில் கலைஞர் அறிவாலயத்தில் நடக்குது. அதுக்காகத்தான் நான் போகிறேன். இந்த முகிலன் சம்பந்தமாக எந்த செய்தியும் இதுவரை இல்லை. முகிலன் உயிருக்கு ஆபத்து நேரிட்டிருக்கக்கூடும். ஏனென்றால் ஸ்டெர்லைட் ஆலையில் ஆலையை எதிர்த்து நடைபெற்ற அறப்போராட்டத்தில் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அது இந்த போராட்டத்தை நடத்துகிறவங்க கலெக்டர் ஆஃபீஸுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்கங்கிறது ஹென்றி திபேனுடைய குழு அறிக்கை கொடுத்துருக்கு. ஆனால் முகிலன் அந்த இரும்பு ஏணியை ஏன் எடுத்தாங்க, யார் எடுத்தது, ஐஜி வந்தவர் பேர், டிஐஜி வந்தவர் பேர் எல்லாம் குறிப்பிட்டு முன்கூட்டியே திட்டமிட்டு வர்றவங்களை சுட்டு கொல்லணும். நெத்தியில் மார்பில் தான் குண்டுகள் பாய்ஞ்சிருக்கு. இந்த 2300 பக்கங்கள் அடங்கிய ஹென்றி திபேன் அமைத்த ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி, யார் 3 முன்னாள் ஹைகோர்ட் ஜட்ஜஸ், 3 முன்னாள் போலீஸ் டிஜிபிஸ், 2 ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ், 2 லாயர்ஸ், இவ்வளவு கொடுத்த அறிக்கை 5 வால்யூம். அதனுடைய சாராம்சத்தை தான் சொல்கிறாரு ஆதாரங்களோட. மத்தியானம் சொல்கிறாரு, ராத்திரி ட்ரெயினில் 1 மணி 15 வரைக்கும் அவர் செல்ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறாரு. அது பிறகு துண்டிக்கப்பட்டிருது. அவர் கடத்தப்பட்டிருக்க வேண்டும் அல்லது கொல்லப்பட்டிருக்க வேண்டும். தொடர்ந்து இடிந்தகரை போராட்டத்தில் 2 வருஷம் அங்கேயே இருந்து போராடினார். மணல் கொள்ளை எதிர்த்து போராடினார். நியூட்ரினோ எதிர்ப்பு போராட்டத்தில் நான் தலைவர், எங்களுடைய துணை செயலாளர்களில் முகிலன் ஒருவர். அவர் மதுரை ஜெயிலில் ரொம்ப துன்பப்படுத்துகிறாங்க. நான் ஜெயிலில் போய் பார்த்து ஜெயில் சூப்பரண்கிட்ட பேசி அதன் பிறகு ஒரு கொஞ்சம் அந்த சாக்கடை பக்கத்தில் கொசுக்கள் பக்கத்தில் இடத்துல வச்சாங்க. போலீஸ் நிறைய அடிச்சிருக்காங்க. பெரியகுளத்தில் எங்கே வச்சு அடித்தாங்களோ அதே இடத்துல மயக்கம் போட்டு அவரையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் பேசினேன். பெரியகுளத்தில் முகிலனுடைய உயிருக்கு ஆபத்து என்பது தனிப்பட்ட ஒரு நபருக்கு நினைக்கக்கூடாது. தமிழகத்தினுடைய நலனுக்காக, நன்மைக்காக, சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக அறப்போர் நடத்துகிறவர்கள், குரல் கொடுக்கிறவர்களை ஒழித்து கட்டுவதுங்கிற ஒரு நிலைமை வந்தால் இது இதுவரைக்கும் நடக்காத ஒரு பயங்கரம். அது ஸ்டேட் ஸ்பான்சர்டு அட்டாக் அப்படின்னு தான் நான் சொல்வேன். இது சாதாரண விஷயமில்லை. இன்றைக்கு கூட காலையில் ஹென்றி திபேன் ஏற்பாடு பண்ணி அண்ணன் நல்லக்கண்ணு, அண்ணன் நெடுமாறன், நம்ம மறுமலர்ச்சி திமுகவில் இருந்த தொழிற்சங்க தலைவர் எல்லாரும் கலந்துக்கிற கூட்டம் இன்றைக்கி ஜேர்னலிஸ்ட் கில்டு பிரஸ் கிளப் பக்கத்தில் நடக்க போகுது. அங்கே என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவை செயல்படுத்துவதற்கு மறுமலர்ச்சி திமுக முழுக்க துணை நிற்கும். முகிலன் காணாமல் போனது எனக்கு மிகுந்த பயத்தை ஏற்படுத்துகிறது. முதல் நாளே சொன்னேன். 15ஆம் தேதி மத்தியானம் பேசுகிறாரு. நைட்டு 1:10க்கு மேலே அது பற்றி எந்த தொடர்பும் இல்லை, இதுவரையிலே இல்லை. அவர் உயிருக்கு ஆபத்து நேர்ந்திருக்கலாம் அல்லது எங்காவது கடத்தப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டிருக்கலாம். எனவே தமிழ்நாட்டில் ஜனநாயகத்துக்கு ஆபத்து என்பதோடு உயிர்களுக்கு ஆபத்து என்ற நிலைமை உருவாக்கப்பட்டுருச்சோ அப்படிங்கிற கவலையும் அச்சமும் என்னை மிகவும் வாட்டி கொண்டிருக்கின்றன. நான் ஏற்கனவே சொன்னேன், மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, முகிலனை உடனடியாக அவர் வீட்டுக்கு போகணும். அதுக்குரிய நடவடிக்கை நீங்கள் எடுங்க. போலீஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. ஆட்கொணர்வு மனு ஹைகோர்ட்டில் தாக்கல் பண்ணி அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நோட்டீஸுக்கு அனுப்பியிருக்காங்க. எனவே இதில் மிகுந்த கவலையோடு மீண்டும் எச்சரிக்கிறேன்.
முகிலனுடைய உயிரோடு நீங்கள் விளையாட நினைத்தால் அது எரிமலையாக பிரச்சனை வெடிக்குங்கிறத நான் எச்சரிக்கையாக சொல்லிடுறேன். எங்கள் உயர்நிலை குழு கூடி, ஆட்சி மன்ற குழு கூடி, யார் போட்டியிடுறது என்னங்கிறதெல்லாம் அது இனி நாளாகும், ஒரு வாரம் 10 நாள் ஆகும். இதெல்லாம் தம்பி நல்லா கேட்குறீங்க, ஒரு வார்த்தை கூட இது பற்றி பேச மாட்டேன். ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன்@வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.